கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கும்பராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் கடகராசி மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. கும்ப ராசியாதிபதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக குபேரர் பிறந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதம் 323 டிகிரியில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. அப்போது கும்ப ராசியில் சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்கிறார். ஒரு சில கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பாதகத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். 34 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சனி பகவான் 100% வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார். 34 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் சாதகமான பலன்களை கொடுத்துருப்பார். வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது, மண்ணு மனையை உருவாக்கி கொடுக்கறது, ஏதோ ஒரு வகையில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி அப்படின்ட்டு 34 வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் சனி பகவான் கும்பராசியில் ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு சில சாதகமான பலன்களை ஏற்படுத்தியிருப்பார் இந்த சனி பகவான். அதையும் மீறி சங்கடப்படுறோம்னா வேறு காரணமாக இருக்கும். சனி பகவானால் மட்டும் கண்டிப்பாக 34 வயசுக்கு மேற்கொண்டு உள்ளவங்க சிரமப்பட்டிருக்க மாட்டீங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கிறது 100% சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரு. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இந்த மாதத்தில் சஞ்சாரிக்க போகுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராத்தம் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகுங்க. 100% 12 வருஷம் ஆகும். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதத்தில் 6ஆம் தேதி வைகாசி 6ஆம் தேதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் கும்ப ராசியாதிபதி சனி பகவானுடைய மிகப்பெரிய ஒரு நண்பன் சுக்கிர பகவான். அப்போ அந்த சுக்கிர பகவான் சுபஸ்தானத்தில் வரக்கூடிய அற்புதமான தருணம். வைகாசி மாதத்தில் 24 நாட்கள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அருமையான நாட்களாக இருக்கும், அற்புதமான நாட்களாக இருக்கும். நல்லது நடக்கிறதுக்கு 24 நாள் தேவையில்லைங்க, 24 நிமிஷமே போதுமானது. ஆனாலும் இந்த பிரபஞ்சம் கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் 24 நாட்கள். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கும்பராசிக்கு 4வது பாவகத்துக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி வராரு. வைகாசி மாதம் 30ஆம் தேதி தான் 5வது பாவகத்துக்கு போவார். அப்போது 24 நாட்கள் 4வது பாவகத்திலேயே இருக்கிறாரு. 4வது பாவகத்துக்கு அதிபதி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்குண்டான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. இந்த 24 நாட்களில் நம்மளுடைய பஞ்சம் தீர்ந்து போயிடுமா, நம்ம கடன் தீர்ந்து போயிடுமா, நம்ம பிரச்சனை சரியாயிடுமா? இல்லை, அது சரியாகிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். கண்ணை கட்டி காட்டில் விட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை கண்ணு கட்டி காட்டில் விட்ட நம்மளை கண்ணு கட்டு அவுத்து விட்டா தட்டு தடுமாறியாவது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய்விடும் இல்லையா? அந்த மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதியிலிருந்து முதல் மாற்றம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே வைகாசி மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திர காரகனோட சேர்றார். புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கு வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான நேரம், அருமையான நேரம். போகாத கோவில் குளம் இல்லை சாமி, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சாமி, செய்யாத பார்க்காத வைத்தியம் இல்லை, எது செய்திருந்து எங்களுக்கு நல்லது நடக்கலை, கல்யாணம் ஆகிட்டு 12 வருஷம் ஆகுதுங்க, 13 வருஷம் ஆகுதுங்க, திருமணம் நடந்தது திருப்பம் நடக்கலை அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு
இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு தருணம். ஆதாரம் இல்லாமல் சொல்லலிங்க, சாமி சத்தியமாக ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேனுங்க. உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி தான் புதன். அப்போது 5வது பாவகத்துக்கு அதிபதிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதன் சொல்கிறோம், அந்த பாவகத்துக்கு பேர் என்னன்னா புத்திரஸ்தானம். ஒன்று லக்னத்துக்கு 5வது கட்டம், இல்லைன்னா ராசிக்கு 5வது கட்டம் புத்திரஸ்தானம் வருது. அப்போது அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன். அந்த புதன் யாரோட சேர்றாரு அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி புத்திர காரகன். புத்திர காரகன்னா எல்லாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் புத்திர காரகன் அப்படின்னா ஒருத்தர் தான். யார்? குரு. புத்திர ஸ்தானாதிபதி எல்லாருக்கும் வேற வேறையாக வருவார். அப்போ புத்திர ஸ்தானாதிபதி புதன் புத்திர காரகனுடன் சேர்றாரு. எந்த தருணத்தில்னு கேட்டிங்கன்னா வைகாசி 18ஆம் தேதி. அப்போ வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து நமக்கு வைகாசி 32ஆம் தேதி வரைக்கும் புத்திர செல்வம் பெருகிறதுக்குண்டான நேரம். இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குதுங்க. என்னன்னா, இந்த திருமணத்தில் இருக்கிற தடையும் நீங்க போகுது. எப்பேற்பட்ட அதிசயம் பாருங்களேன், வைகாசி மாதத்தில் நடக்கிறது. புத்திர ஸ்தானாதிபதி புதன் புத்திர காரகனுடன் சேர்றாரு இல்லையா? இந்த சூரிய பகவான் யாருன்னா கும்பராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி. கும்பராசி நண்பர்களுக்கு ஃபுல்லாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். அந்த சூரியன் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் சேர்றாரு. புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகனுடன் சேர்றாரு. திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் சுக்கிரனுடன் சேர்றாரு. அப்போது புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிற மாதிரி திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. கும்பராசியில் பிறந்த நண்பர்கள், நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சதய நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, புரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணம் வைகாசி மாதம். சார் 4 வருஷமாக வரேன் பார்த்து சலிச்சு போயிட்டுனுங்க, 100கணக்காக நான் ஜாதகம் பார்த்து போட்டுனுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. ஊரில் ஒரு சோசிக்காரரை நான் விடலைங்க, எல்லா சோசிக்காரர்கிட்டையும் கேட்டுப்பட்டனுங்க, எவன் சொன்னதும் நடக்கலை. உங்களுடைய ஆதகத்தில் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு வரும். யார் சொன்னதுன்னு சொல்ல மாட்டீங்க, எவன் சொன்னதும் நடக்கலைன்னு தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஆதங்கத்தில் இருக்கிறீங்க. அந்த ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்கள், திருமண தடையில் ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு திடீர் திருப்பம், திடீர் திருமண யோகம் இந்த நேரத்தில் வரப்போகுதுங்க. ஐயா, மீண்டும் இந்த மாதிரி பிரார்த்தம் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஏன்னா இந்த குருவுடன் தான் சுக்கிரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், இந்த 3 கிரகங்களும் குருவுடன் தான் சேர்றாங்க. ஏங்க, குரு பார்த்தா கோடி புண்ணியம் நம்ம சொல்கிறோம். குருவுடன் திருமணக்காரகன் சேர்றாரு, திருமண ஸ்தானாதிபதி சேர்றாரு, புத்திர ஸ்தானாதிபதி சேர்றாரு. இதை விட நல்ல நேரம் எங்கிட்டு வரும் இல்லையா? அப்போது இந்த நேரம் நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமான நேரம்தான். இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் திருமணம் ஒன்று நடக்கலை அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. திருமணம் நடந்துடுச்சு, வம்ச விருத்தி ஆகலைனாலும் வாழக்கூடிய வாழ்க்கை பிரயோஜனம் கிடையாது. ரெண்டுமே ரொம்ப 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 அத்தியாவசியம், அவசியம். அப்போது இந்த 2 பிரச்சனையும் இந்த தருணத்தில் சரியாக ஆக போகுதுன்னா இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது? அப்போது இதில் இன்னொரு சமாச்சாரம் வேறு இருக்குதுங்க. என்னன்னா, 3வது பாவகத்துக்கு அதிபதி தகிரியஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? பொதுவாகவே எல்லாருக்கும் தகிரியம்ன்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சில நேரத்தில் காணாமல் போயிடும். ஒரு வேலை செய்யணும்னா அது கரெக்டாக தான் செய்வோம், அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இது நம்மளால் முடியுமா முடியாதா, செய்யலாமா வேண்டாமா, 2 மனசாக இருக்குது பாருங்கள். செஞ்சால் சரியாக தான் செஞ்சுவிடுவோம். ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கிற செயலை பற்றி தெரியாதவங்க கிட்ட கூட, ஏங்க இந்த தொழில் நான் செய்யலாம்னு இருக்கிறேன், இந்த வேலை செய்யலாம்னு இருக்கிறேன், எனக்கு சரி வருமா வராதா, அதை பற்றி தெரியாதவங்க கிட்ட கூட போய் நம்ம கேட்போம் பாருங்கள். என்ன காரணம்? நம்ம பலவீனமாக இருக்கும்போது, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாத போது, இது செஞ்சால் சரி வருமா வராதா அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம மற்றவங்ககிட்ட சந்தேகம் கேட்குறோம். சரியா?
அப்போது இந்த நேரம் எப்படி இருக்கும்னா வைகாசி 19ஆம் தேதி அந்த தகிரியஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தகிரியஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். பொதுவாகவே கும்பராசி நண்பர்கள் எப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க. யாருக்கிட்டையும் யோசனை கேட்கவே மாட்டாங்க. மனசில் பட்டது என்னவோ அதை செஞ்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. சுய புத்தி தான் இருக்குமே தவிர சொல் புத்தி இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து அந்த சுய புத்தி இருக்கிற இடம் தெரியாமல் போச்சு. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். இது நம்மளுடைய ரோல் கிடையாது, நம்மளுடைய கேட்டகரி கிடையாது. அப்போது இந்த நேரம் எப்படி இருக்கும்னா வைகாசி 19ஆம் தேதியிலிருந்து உங்களுக்குரிய வாழ்க்கை, உங்களுக்குரிய ரோல், உங்களுக்குரிய இடம், உங்களுக்குரிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா தகிரியஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் கும்பராசி நண்பர்களுக்கு செவ்வாவாக வருவார். அப்போ அந்த தகிரியஸ்தானாதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பார். 6வது பாவகத்தை பார்க்குறாரு அப்படின்னா உடம்புல நோய் நொடிகளும் சரியாகும். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா, வியாதியே இல்லாமல் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சில கும்பராசி நண்பர்கள் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் தொந்தரவுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுவாக தொந்தரவாக இருக்குமோ அப்படின்னு வைத்தியம் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் ரெண்டுமே இப்போ சரியாக போகுது 19ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? சில பேர் இப்படி கேட்கலாம், சார் சனிக்கு செவ்வாய் பாதகாதிபதி தானே சார், அது எப்படி சார் நல்லது செஞ்சிருவார்? ஏன் சார் அதில் ஒரு நியாயம் தர்மம் வேணாமா சார் கேட்பீங்க. வாஸ்தவம், சனி குருவுடைய சாரம் வாங்கி செவ்வாய் இருக்கும் இடத்தை பார்க்குறாரு. அப்போது செவ்வாய் சனியுடைய பார்வையில் படுவார். அப்போ அவர் தலையெழுத்து அந்த செவ்வாய் நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுத்தே ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் இப்படி கூட சொல்லலாம், சகோதர ஸ்தானாதிபதி ஆட்சி நிலைக்கு வராரு, 6வது பாவகத்தை பார்க்குறாருன்னா சகோதரன் சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்துவார். என் அண்ணங்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுதுங்க, 4 வருஷம் ஆகுதுங்க, 5 வருஷம் ஆகுதுங்க, அக்கா கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுதுங்க, தங்கச்சிக்கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுதுங்க, காரணமே இல்லாமல் சண்டை பிடிச்சிக்கிட்டோம். நான் என்ன தான் விட்டு கொடுத்து போனாலும், பேசணும்னு போனாலும், எனக்கு சொந்தம் வேணும்னு போனாலும், மறுபடியும் நம்ம பிறக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சி பேசினாலும் அவங்க பேசாமல் போகிறாங்க, சமாதானம் ஆக மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி சங்கடப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த 19ஆம் தேதியிலிருந்து, வைகாசி 19ஆம் தேதியிலிருந்து நீங்கள் போய் பேசி பாருங்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். அக்கா தங்கச்சிகள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும். கூட பிறந்த பொறுப்புகள் அப்படின்னா சங்கடமாக இருக்குதுன்னா அந்த கூட பிறந்த பொறுப்பு, அந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகும். சகோதர ஸ்தானம் பலமாக இருக்கும். ஒரு வேலை செய்யணுமா செஞ்சுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரே தவிர அவர் பாதகமாக கிடையவே கிடையாது. சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சரியில்லை சார், நீங்கள் என்ன சார் எல்லாமே தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா 6 தலைமுறையாக ஜோதிட குடும்பத்திலேருந்து வந்தவங்க நான். அதனால் சனிக்கும் குருவுக்கும் பகை தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குரு உங்கள் ராசிக்கு 4வது பாவகமான சுக்கிரனுடைய பாவகத்தில் பகையாக இருக்கிறாரு, சுக்கிரனுடன் சேர போகிறாரு. அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இணைவு 4வது பாவகத்தில். அப்போது அந்த குரு சனி பகவானுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு, சனி பகவானுடைய வீட்டையும் பார்க்குறாரு. உங்கள் கும்பராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுத்தே தீரணும். அதை விட இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேனுங்க. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்ப்பார். அதே 10வது பாவகத்தை குரு பகவானுடைய பார்வையும் படும், சூரிய பகவானுடைய பார்வையும் படும், சுக்கிர பகவானுடைய பார்வையும் படும், புதனுடைய பார்வையும் படும், செவ்வாவுடைய பார்வையும் படும். மீண்டும் இந்த மாதிரி அமைப்பு வரத்துக்கு 30 வருஷம் ஆகணும். ஏன்னா சனி பகவான் ஒரு பாவகத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். குரு பகவான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அப்போது மீண்டும் 30 வருஷம் கழித்து கும்பத்தில் வரும்போது தான் சனி பகவானுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படும். ஆனால் அந்த நேரத்தில் குருவுடைய பார்வை படுமான்றது சாத்தியம் இல்லை, தெரியாது. அது
ஐயா 30 வருஷம் கழித்து வந்தது 50 வருஷம் கழித்து வந்ததுன்றதெல்லாம் வேண்டாம். இந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை நமக்கு இருக்குது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? வயசில் வாழாத வாழ்க்கை வயசு ஆனதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன இல்லையா? அப்போது இந்த நேர காலங்கள் உங்களை உசுப்பேத்துறதுக்காக நான் சொல்லலைங்க. இது சத்தியமான உண்மை. என் பதிவில் எல்லாத்துலேயும் ஆதாரபூர்வமான பதிவுன்னு சொல்லியிருப்பேன். நான் சொன்னது தப்பாக ரைட்டான ஒரு ஜோதிடம் படித்தவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இந்த விஷயம் மீண்டும் வரும் வராது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த அமைப்பு நமக்கு இப்போ இருக்குது. இந்த அமைப்பில் நாம் வளர்கிறதுக்கு என்ன வழி? இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சின்ன நிறுவனத்திலிருந்து கார்ப்பரேட் நிறுவனம் வரைக்கும் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. ஒன்றுலேருந்து தான் 100க்கு வந்திருப்பாங்க, 100லேருந்து தான் 1000க்கு வந்திருப்பாங்க, 1000லேருந்து லட்சத்துக்கு போயிருப்பாங்க. யாருமே எடுத்த உடனே 100க்கும் 50க்கும் 1000க்கும் 500க்கும் போயிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு தருணமாக கூட இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இது அமையும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய நீங்கள் செயல், இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை, உழைப்புன்ற விதை ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விருட்சமாக மிகப்பெரிய வளர்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. அதில் மாற்றுகிறது சத்தியமாக கிடையாது. ஏன்னா இந்த மாதத்தில் இந்த 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் மட்டும் 6 கிரகங்களுடைய பார்வைப்படும். ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்வாதாரம் ஒன்று சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை. அதனால் இது வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஒரு மாதம். பின்னுக்கு நீங்கள் வளரக்கூடிய வளர்ச்சிக்கு ஒரு தொடக்கம் இந்த மாதம். தயவு செய்து ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை இதெல்லாம் அப்புறம் அது ஒரு பக்கம் போடுங்க. நான் சொல்கிறன்றதுக்காவது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள், செய்யக்கூடிய செயல்கள் முழுமையாக முழு மனசோட செய்யுங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். அருமையான ஒரு கட்டத்துக்கு ஒரு காலகட்டத்தில் வருவீங்க. எப்போவுமே போகிற ஊருக்கு தான் வழி தேடணும், போகாத ஊருக்கு வழி தேடக்கூடாது இல்லையா? அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த செயல் செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா கும்பராசிக்கு தான் நான் பலன்கள் சொல்கிறேனே தவிர உங்களுடைய லக்னம் என்னன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ராசிக்குரிய விஷயங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ரோல் என்ன, உங்களுக்கான பாதை என்ன, உங்களுக்கான தொழில் என்ன, உங்களுக்கான அமைப்பு என்னன்றது ஒரு முறை பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னுக்கு நீங்கள் போங்க. எல்லாரும் செய்கிறாங்களே நாம் செய்யலாமா? இல்லை, நமக்கு என்ன வருமோ அதை நாம் செஞ்சுக்கிடணும். பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே 10 மாதத்தில் நடக்கிறது இல்லைங்க, 8 மாதத்தில் நடக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் 1 வருஷம் முடிஞ்சு 1.25 வருஷத்தில் நடக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது ஒரு ராசியில் பிறந்தவங்க ஒரே மாதிரியெல்லாம் இருந்துட மாட்டாங்க. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைங்க தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் என்ன சிந்தனை புத்தி வேறு வேறு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ப்ராக்டிக்கல். அதனால் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் கொடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த மாதம் நிச்சயமாக கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதமாக, அற்புதமான ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.